முத்துக்குமரன் கூறிய கருத்துக்கு சௌந்தர்யா பதிலடி. பிக்பாஸ் 8 பிரபலங்களின் சண்டை. ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு என்ற அடைமொழியோடு கடந்த வருடம் அக்டோபர் மாதம் தொடங்கப்பட்ட நிகழ்ச்சி பிக்பாஸ் 8. விஜய் சேதுபதி தொகுப்பாளராக களமிறங்க நிகழ்ச்சியின் மீது ரசிகர்கள் பெரிய எதிர்பார்ப்பு வைத்து பார்த்தனர். இந்த நிகழ்ச்சி முத்துக்குமரனை வெற்றியாளராக்கி முடிவுக்கும் வந்தது. பிக்பாஸ் முடிந்த கையோடு அவர்களின் வேலைகளை கவனித்து வருகிறார்கள். முத்துக்குமரனிடம் ஒரு பேட்டியில், சௌந்தர்யா பற்றிய உங்களது நிலைப்பாடு வீட்டில் இருந்த போது ஒன்றாகவும் வெளியே வந்தபோது ஒன்றாகவும் உள்ளதே என கேள்வி எழுப்பினர். அதற்கு அவர், என்னுடைய கருத்துப்படி சௌந்தர்யா பிக்பாஸ் வீட்டில் இருப்பதற்கு தகுதி இல்லாத ஆள்தான். ஆனால் என்னுடைய கருத்து வெகுஜன மக்களின் கருத்தோடு வேறுபாடு இருந்தது. அவர் அந்த விளையாட்டில் இருப்பதற்கு தகுதி இல்லாதவர் என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு. அதனால்தான் ஒவ்வொரு முறையும் சௌந்தர்யாவை நாமினேட் செய்தேன். என்னுடைய கருத்து இது என்றார். இதற்கு சௌந்தர்யா, பிக்பாஸ் நிகழ்ச்சி முடிந்து நான் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்து 1.5 மாதங்களுக்கு மேல் ஆகிவிட்டது. ஆனாலும் இன்னும் சிலர் என்னை நாமினேட் செய்து கொண்டே இருக்கிறார்கள் என பதிவிட்டுள்ளார். சௌந்தர்யா பதிவு முத்துக்குமரனின் பேட்டிக்கு சூசகமாக பதில் கூறும் வகையில் உள்ளது என ரசிகர்கள் கமெண்ட் செய்து வருகிறார்கள். இந்தியாவில் அதிக சம்பளம் வாங்கும் பாடகர்கள் யார் யார்? என் மனசுக்குள்ள புகுந்து ஏதோ பண்ணுதுங்க. அப்படி மக்கள் சொல்லும் அளவிற்கு அவர்களது மனதிற்கு நெருக்கமான பாடல்கள் பாடி ரசிகர்களை ரசிக்க வைக்கிறார்கள் பாடகர்கள். ஒவ்வொரு குரலுக்கு ரசிகர்கள் உள்ளார்கள். ஒரு பாடல் ஹிட் ஆகிறது என்றால் அதில் பாடகர்களுக்கும் முக்கிய பங்கு உள்ளது. அப்படி நாம் இப்போது இந்திய சினிமாவில் அதிக சம்பளம் வாங்கும் பிரபல பாடகர்களின் 5. சோனு நிகம். பாடகர், இசையமைப்பாளர், டப்பிங் கலைஞர், நடிகர் என பன்முகம் கொண்ட இவர் 6000 பாடல்களுக்கு மேல் பாடியுள்ளார். ஹிந்தி, கன்னடம், பெங்காலி, மராத்தி, தெலுங்கு, தமிழ், ஒடியா, ஆங்கிலம், மலையாளம், குஜராத்தி, போஜ்புரி, நேபாளி, துலு என 32 மொழிகளில் பாடல்கள் பாடியுள்ளாராம். இந்திய சினிமா பாடகர்களில் டாப்பில் இருக்கும் இவர் ஒரு பாடல் பாட ரூபாய் 80 லட்சம் வரை வாங்குகிறாராம். 4. அர்ஜித் சிங். காதலர்களின் பேவரெட் பாடகராக இப்போது வலம் வருபவர். மிகவும் பிரபலமான பாடகர்களில் இவரும் ஒருவர். இவர் ஒரு பாடலுக்கு 18 லட்சம் முதல் ரூபாய் 20 லட்சம் வரை வாங்குகிறாராம். 3. சுனிதி சௌஹான். வோக்கலில் பிரபலமான இவர் நிறைய ஹிட் பாடல்களை கொடுத்துள்ளார். ஒரு பாடலுக்கு ரூபாய் 18 லட்சம் முதல் ரூபாய் 20 லட்சம் வரை வாங்குகிறாராம். 2. ஸ்ரேயா கோஷல். இவருக்கு ஒரு அறிமுகம் வேண்டுமா என்ன? ஹிந்தி மொழியை முதல் என்றாலும் இந்திய சினிமா ரசிகர்களை கவர்ந்த ஒரு பாடகியாக வலம் வருகிறார். இவர் ஒரு பாடலுக்கு ரூபாய் 25 லட்சம் சம்பளம் பெறுகிறார். 1. A.R. ரகுமான். இந்திய சினிமாவின் மிகவும் விலையுயர்ந்த பாடகியாக வலம் வருபவர். இவர் ஒரு பாடலுக்கு ரூபாய் 3 கோடி வரை சம்பளம் பெறுவதாக கூறப்படுகிறது.